வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விசா மாஸ்டர் கார்டுகளுக்கு மாறாக புதிய கட்டண முறையை உருவாக்கும் பிரிட்டன் வங்கிகள். ஜெர்மனிய தலைவர்களுக்கு ரஷ்யா கொலை மிரட்டல், உலகப்போர் மூலம் அபாயம். ரயனேர் பயணிகளுக்கு எச்சரிக்கை, புதிய விதியால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். உக்ரைன் டிவி கோபுர தாக்குதல், ரஷ்ய ஜெனரல் மீது போர்க்குற்ற வழக்கு பதிவு. லண்டன் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட் விலையை கண்டு அமெரிக்க பெண் அதிர்ச்சி. பாதுகாப்பு செலவின விவகாரம், பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனுக்கு ஜெர்மனி கடும் கண்டனம். எண்ணெய் விநியோகம், பாதுகாப்பு, குரோேசியாவிடம் உதவி கோரும் ஹங்கேரி. உக்ரைன் போர் கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத வேகமான முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு எதிர்காலத்தில் அமெரிக்க நிறுவனங்களின் நிதி சேவைகளை முடக்கலாம் என்ற அச்சம் பிரிட்டன் வங்கிகளிடையே எழுந்துள்ளது. இதனால் விசா மற்றும் மாஸ்டர் கார்டு ஆகிய அமெரிக்க நிறுவனங்களை சார்ந்து இருப்பதை குறைக்க பிரிட்டன் வங்கிகள் திட்டமிட்டுள்ளன. பார்க்லேஸ் வங்கி தலைவர் தலைமையில் இதற்கான புதிய உள்நாட்டு கட்டண முறையை உருவாக்குவது குறித்து முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தற்போது பிரிட்டனின் 95% கார்டு பரிவர்த்தனைகள் அமெரிக்க நிறுவனங்கள் மூலமே நடப்பதால் இது நாட்டின் பொருளாதார பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. டெலிவரிகோ என பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய கட்டண அமைப்பு 2030ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சான்டாண்டர், நார்த்வெஸ்ட் மற்றும் லாயிஸ்ட் உள்ளிட்ட முன்னணி வங்கிகள் ஒன்றிணைந்து இந்த சுதந்திரமான நிதி பரிமாற்ற கட்டமைப்பை உருவாக்க நிதி உதவி செய்கின்றன. ஜெர்மனி தலைவர்களுக்கு ரஷ்யா கொலை மிரட்டல், உலகப்போர் மூலம் அபாயம். உக்ரைன் போரின் பின்னணியில் ஜெர்மனிய தலைவரான ஓலாப் ஸ்கோல்ஸ் மற்றும் ஃபிரெடரிக் மெர்ஸ் ஆகியோரை இலக்கு வைக்கப் போவதாக ரஷ்யா பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. ஜெர்மனி தயாரிப்பான டாரா ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கினால் அது நேரடி போராக கருதப்படும் என ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் மெட்வடேவ் தெரிவித்துள்ளார். இத்தகைய ஏவுகணை தாக்குதல்கள் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் எனவும் ஜெர்மனியின் முக்கிய நகரங்கள் மற்றும் தலைவர்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் ரஷ்யா மிரட்டியுள்ளது. குறிப்பாக பெர்லின் நகரில் உள்ள அரசு அலுவலகங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளின் தலையீடு அதிகரித்தால் ரஷ்யா தனது அணுவாயுத பலத்தை பயன்படுத்த தயங்காது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மிரட்டல் காரணமாக ஐரோப்பிய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றமும் பாதுகாப்பு குறித்த அச்சமும் அதிகரித்துள்ளது. ரயனேர் பயணிகளுக்கு எச்சரிக்கை, புதிய விதியால் 5000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். ரயனேர் விமான நிறுவனம் தனது பயணிகளுக்கான செக்-இன் நடைமுறையில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. பயணிகள் அனைவரும் விமானம் புறப்படுவதற்கு முன்பாக ஆன்லைனில் கட்டாயம் செக்-இன் செய்ய வேண்டும். தவறினால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். விமான நிலைய கவுண்டர்களில் செக்-இன் செய்பவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 55 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. டிஜிட்டல் போர்டிங் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே கூடுதல் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகளை தவிர்க்க பயணிகள் கடைசி நேர தவிப்பதை தவிர்த்து முன்கூட்டியே ஆன்லைன் சேவையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த திடீர் மாற்றமும் அதிகப்படியான அபராத கட்டணமும் விமான பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் டிவி கோபுர தாக்குதல், ரஷ்ய ஜெனரல் மீது போர்க்குற்ற வழக்கு பதிவு. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள தொலைக்காட்சி கோபுரத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு ரஷ்ய ஜெனரல் ஒருவரே காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த கோபுர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் கொல்லப்பட்டதோடு 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சர்வதேச மனிதநேய சட்டங்களை மீறி பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்ததாக அந்த ரஷ்ய தளபதி மீது உக்ரைன் பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலால் கீவ் நகரின் தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்பு சேவைகள் நீண்ட நேரம் முடக்கப்பட்டன. போர்க்குற்றங்கள் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் சர்வதேச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டது. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு போரில் பொதுமக்களை தாக்கும் ரஷ்ய அதிகாரிகளை தண்டிப்பதற்கான சட்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. லண்டன் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட் விலையை கண்டு அமெரிக்க பெண் அதிர்ச்சி.
அமெரிக்காவில் இருந்து லண்டனுக்கு குடிபெயர்ந்த பெண் ஒருவர் அங்குள்ள டெஸ்கோ கடையில் பொருட்கள் வாங்கிய போது விலை குறைவை கண்டு வியப்படைந்துள்ளார். அமெரிக்காவில் மளிகை பொருட்களின் விலை மிக அதிகமாக இருக்கும் நிலையில் லண்டனில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தான் வாங்கிய பல பொருட்களுக்கான ரசீதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பிரிட்டன் சூப்பர் மார்க்கெட்டுகளின் மலிவான விலையை பாராட்டியுள்ளார். குறிப்பாக பழங்கள், காய்கறிகள் மற்றும் அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் அமெரிக்காவை விட லண்டனில் பாதி விலையிலேயே கிடைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வாழ்க்கை செலவு குறித்த விவாதத்தை இது தூண்டியுள்ளது. பணவீக்கம் அதிகரித்துள்ள சூழலிலும் பிரிட்டனின் சில உணவுப் பொருட்கள் இன்னும் கட்டுப்படியாகும் விலையில் இருப்பதை இந்த பகிர்வு காட்டுகிறது. பாதுகாப்பு செலவின விவகாரம். பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனுக்கு ஜெர்மனி கண்டனம். ஐரோப்பாவின் பாதுகாப்பு செலவினங்கள் தொடர்பான விவகாரத்தில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஜனாதிபதி மக்ரோனின் கருத்தை ஜெர்மனி கடுமையாக விமர்சித்துள்ளது. பிரான்சின் இத்தகைய செயல்பாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி ஒழுக்கத்தை பாதிக்கும் என ஜெர்மனி கவலை தெரிவித்துள்ளது. உக்ரைன் போருக்கு பிந்தைய பாதுகாப்பு சூழலில் நிதி ஆதாரங்களை எவ்வாறு கையாள்வது என்பதில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. ஏற்கனவே பல விவகாரங்களில் முரண்பட்டு வரும் இவ்விரு நாடுகளின் உறவில் இந்த பாதுகாப்பு செலவின விவகாரம் மேலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவின் இரு பெரும் சக்திகளுக்கு இடையிலான இந்த மோதல் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு திட்டங்களை முடக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. எண்ணெய் விநியோகம் பாதிப்பு. குரேசியாவிடம் உதவி கோரும் ஹங்கேரி. உக்ரைன் வழியாக ஹங்கேரிக்கு வந்து கொண்டிருந்த ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி தட்டுப்பாட்டை சமாளிக்க மாற்று வழியாக குரேசியாவிடம் ஹங்கேரி அவசர உதவி கோரியுள்ளது. அட்ரியாட்டிக் கடல் பகுதியில் உள்ள குழாய்கள் மூலம் எண்ணெய் கொண்டுவர குரேசியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. உக்ரைன் மீதான போர் மற்றும் தடைகள் காரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்ய எண்ணெய் கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய அண்டை நாடுகளின் ஒத்துழைப்பு தங்களுக்கு மிக அவசியம் என ஹங்கேரி அரசு தெரிவித்துள்ளது. இந்த விநியோக தடையால் ஹங்கேரியின் பொருளாதார மற்றும் எரிபொருள் விலையில் தாக்கம் ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. உக்ரைன் போர் கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத வேகமான முன்னேற்றம். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய மற்றும் வேகமான நிலப்பரப்பு வெற்றியை உக்ரைன் ராணுவம் பெற்றுள்ளது. சமீபத்திய அதிரடி தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்த முக்கிய பகுதிகளை உக்ரைன் படைகள் மீட்டெடுத்துள்ளன. இந்த அதிரடி முன்னேற்றம் ரஷ்ய ராணுவத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியதாக போர் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மேற்கத்திய நாடுகளிடமிருந்து பெறப்பட்ட நவீன ஆயுதங்கள் மற்றும் உத்திகள் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மீட்கப்பட்ட பகுதிகளில் உக்ரைன் தனது நிர்வாகத்தை மீண்டும் நிலைநாட்டும் பணிகளை தொடங்கியுள்ளது. இந்த தொடர் வெற்றிகள் உக்ரைன் வீரர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன.